இன்னைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கிறது ஒரு டஃப் டார்கெட்டாக இருக்குங்க. குழந்தைக்காக ரொம்பவுமே செலவு பண்ணுறதாகவும் ரொம்ப ஹாஸ்பிட்டலாக அலையிறதாகவும் இருக்குது. நிறையா டெஸ்ட் டியூப் பேபிஸ் அண்ட் நிறையா அவங்க ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது, மெடிசன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதில் இன்ஃபெர்டிலிட்டி அதிகமாகிடுச்சு. ஃபெர்டிலிட்டி மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கோயிலாக அலைய வேண்டியதாக இருக்குது. இது ரொம்ப ரேராக இருந்தது போய் இன்றைக்கி காமன் மாதிரி ஆயிருக்குது. இதில் நிறைய ரீசன்ஸ் இருந்த போதிலும் ஒரு முக்கியமான ரீசனை இன்றைக்கி சொல்கிறேன். இது கவனிச்சுக்கோங்க. இது உண்மையிலேயே முக்கியமான ரீசன். இதை பற்றின அவேர்னஸ் இல்லை. அது என்ன ரீசன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நிறைய காமன் ரீசன்ஸு சொல்கிறேன். காமன் ரீசன் ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை ஃபுட்டு ஹேபிட் சரியில்லை, இல்லை ஒரே கெமிக்கல்ஸாக நம்மளுக்கு ஃபுட்டில் வருது, அதை தவிர தூக்கமின்மை, அப்புறம் ஒர்க்கு லோடு, அப்புறம் இதை கரெக்டாக கொண்டு போக தெரியல உடம்ப, அதுக்கேற்ற மாதிரி உணவெல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை, மனநிலையும் அப்படி வச்சுக்கிறது இல்லை. இதெல்லாம் மெயினான ரீசனாக இருக்குது. நிறைய மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிட்டது ஏதோ ஒன்று ரீசனாக இருக்குது. அதர் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டால், ஒரு கல்யாணம் ஆன உடனே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கஷ்டப்பட்டு அந்த இதெல்லாம் குழந்த பிறக்கக்கூடாது, ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு லைஃப்பை அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் பண்ணி நிறைய பேர் இருக்கிறாங்க. எதுக்காக அப்படி இருக்கிறாங்கன்னா, கல்யாணம் ஆன உடனே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, உடனே குழந்தையும் உருவாயிட்டா நம்மளோட பொறுப்புகள்லாம் அதிகமாகும். அப்போ நம்ம கல்யாண வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி தள்ளி போடுறப்ப என்ன நடக்குதுன்னா, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகுது. இது ஒரு முக்கியமான ரீசன் குழந்தை பிறக்கிறதுல இருக்கிற கஷ்டத்துக்கு. அதையும் எப்படின்னு கேட்டால், இவங்க புதுசாக கல்யாணம் ஆன உடனே அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். லவ் அண்ட் அஃபெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்டு அவங்களோட இந்த ஒரு தாம்பத்தியம் எல்லாமே ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு அதை ப்ரிவெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைம் ஆக நாட்கள் ஆக சம்டைம்ஸ் ரொம்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகவும், சம்டைம்ஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அதிகமாகவும், எல்லாமே அதிகமாகும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் லைட்டாக குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளோட உடல் நிலை அண்டு கேரக்டர் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம நிறைய ஹைட் பண்ணி வச்சுருந்துருப்போம். இப்போ எல்லாம் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் அவங்களுக்கு குறைய இது ஒன் ஆஃப் த ரீசன். அது குறைஞ்சதுக்கப்புறம் அந்த அளவுக்கு அவங்களோட அவங்க இந்த குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு தன்மை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பக்கமாக. அப்புறம் குடும்பத்தோட பொறுப்புகள், அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதனாலேயும் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் ஆரம்பத்தில் கல்யாணம் ஆனப்போ அதை ப்ரிவெண்ட் பண்ணி அதுவே உடலில் ஒரு மாற்றத்தை பயாலஜிக்கலாக ஃபிசிக்கலாக மாற்றத்தை உருவாக்குறதாகவும் நான் புக்ஸில் படிச்சிருக்கேன். ஸோ இது மாதிரிலாம் இருக்கிறப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த தள்ளி போடுறத வாண்டட்லி தள்ளி போடுறத நிறுத்துறது ஒரு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் மாதிரி இதில் ப்ரிவெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குழந்தை இல்லை, அதுக்கப்புறம் நாம் ரொம்ப அலைஞ்சிட்ருக்குறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத விட, நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அதை ஒரு முடிவெடுத்து நீங்கள் இந்த மாதிரி நீங்களாக தடுக்கிறது, நீங்களாக லேட் பண்ணுறது அது இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படி கூட யோசிக்கலாம். இப்போ 2 வருஷம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்த பிறந்து அந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கலாங்கிறத விட, உடனே குழந்த பிறந்து அவங்க 2-3 வருஷத்தில் கொஞ்சம் பெருசாகி அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலைப்பளு குறைஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று அந்த உங்களோட எண்ணத்தை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதில் நான் நினைக்கிறது எக்ஸாக்டாக எனக்கு வெளியில் சொல்ல முடியல, ஆனாலும் ஓரளவுக்கு புரிய வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள்.
ஃபிசியோதெரபிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு நினச்சா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.